விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே நீர்நிலை வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த மாதா கோவிலை நீதிமன்ற உத்தரவின்படி அதிகாரிகள் இடித்தனர். மேலும் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜோதி நரசிம்மன். வணக்கம் நரசிம்மன், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே உள்ளது பருகம்பட்டு கிராமம். இங்கே கடலூர் ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் பருகம்பட்டு அந்த கிராமத்தை ஒட்டி நீர்நிலை வாய்க்காலை ஒட்டிய ஒரு மாதா கோயில் கட்டப்பட்டிருந்தது. ராகவன் வாய்க்கால் என்று அழைக்கப்படும் இந்த நீர்நிலை வாய்க்கால் ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் என்று ஒரு தரப்பினர் நீதிமன்றத்தை நாடிய போது உயர்நீதிமன்றம் அதனை அகற்ற கோரி உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கால அவகாசம் கேட்டிருந்த நிலையில் இன்று திடீரென போலீஸ் மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் விரைந்து வந்து அந்த கோயிலை இடித்தனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தடுத்த நிலையில் அவர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அங்கிருந்த சிலைகள் முழுவதும் அங்கு அகற்றப்பட்டு தற்போது இடிக்கும் பணிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் வருவாய்த்துறையினர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோதி நரசிம்மன்.